இப்பொழுது நாம் எழுதி நிற்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலிருந்து 40ஆம் வசனம் வரைக்கும் நாம் வாசிப்போம். எல்லாரும் கையில பைபிள் வச்சிருக்கீங்களா? Take your Bible in your hands. லூக்கா 19ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலிருந்து 40 வரைக்கும் நாம் சேர்ந்து வாசிப்போம். இவைகளை அவர் சொன்ன பின்பு எருசலேமுக்கு புறப்பட்டு முந்தி நடந்து போனார். அவர் ஒலிவ மலை என்னப்பட்ட மலையின் அருகான பெத்பகே பெத்தானியா என்னும் ஊர்களுக்கு சமீபித்த போது தம்முடைய சீஷரில் 2 பேரை நோக்கி, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். அதிலே பிரவேசிக்கும் போது மனுஷரில் ஒருவனும் ஒரு காலம் ஏறியிராத கழுதை குட்டியை கட்டியிருக்க காண்பீர்கள். அதை அவிழ்த்துக் கொண்டு வாருங்கள். இதை ஏன் அவிழ்க்கிறீர்கள் என்று யாராவது உங்களிடத்தில் கேட்டார், அது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள் என்றார். அனுப்பப்பட்டவர்கள் போய் தங்களுக்கு அவர் சொன்னபடியே கண்டார்கள். கழுதை குட்டியை அவர்கள் அவிழ்க்கும் போது அதற்கு உடையவர்கள், குட்டியை ஏன் அவிழ்க்கிறீர்கள் என்று கேட்டார்கள். அதற்கு அவர்கள், அது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லி அதை இயேசுவினிடத்தில் கொண்டு வந்து தங்கள் வஸ்திரங்களை அதன் மேல் போட்டு இயேசுவை அதன் மேல் ஏற்றினார்கள். அவர் போகையில் அவர்கள் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள். அவர் ஒலிவ மலையின் அடிவாரத்துக்கு சமீபமாய் வருகையில் திரளான கூட்டமாகிய சீஷர் எல்லாரும் தாங்கள் கண்ட சகல அற்புதங்களை குறித்து சந்தோஷப்பட்டு, கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற ராஜா ஸ்தோத்திரிக்கப்பட்டவர், பரலோகத்திலே சமாதானமும் உன்னதத்திலே மகிமையும் உண்டாவதாக என்று மிகுந்த சத்தத்தோடு தேவனை புகழ்ந்தார்கள். அப்பொழுது கூட்டத்தில் இருந்த பரிசேயரில் சிலர் அவரை நோக்கி, போதகரே, உம்முடைய சீஷரை அதட்டும் என்றார்கள். அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, இவர்கள் பேசாமல் இருந்தால் கல்லுகளை கூப்பிடும் என்று உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். ஆமென். உட்காருங்கள். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நல்ல வேளையாக உங்க கையில குருத்தோலைகள் இல்லை. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நாங்க சின்ன பிள்ளைகளா இருக்கும்போது எங்க திருச்சபையில குருத்தோலையை வச்சு ஒருத்தர் குத்திக்கிட்டே. ஆனா இன்னைக்கு நல்ல வேலைக்கு நம்ம சபையாளத்துல குத்தக்கூடிய குருத்தோலை கையில இல்லை. ஆனா நம்ம கிட்ட வேற ஒரு குருத்தோலை. அந்த குருத்தோலை என்னன்னா, சிலுவையில உங்களுக்காகவும் எனக்காகவும் இயேசு கிறிஸ்து 2025 ஆண்டுகளுக்கு முன்பாக சம்பாதித்த வெற்றி. அல்லேலூயா. That's what we need. நமக்கு கையில குருத்தோலை வேண்டாம், இயேசு கிறிஸ்து சம்பாதித்த அந்த வெற்றியை நாம் உயர பிடித்து தினந்தோறும் குருத்தோலை நியாயப்பட்டார். தினந்தோறும் நமக்கு வெற்றி. நம்ம பாடுறீங்களா?
கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் என்ன உண்டு? வெற்றி உண்டு. பாவத்தின் மேல் வெற்றி, சாபத்தின் மேல் வெற்றி, மதுபானத்தின் மேல் வெற்றி, விபச்சாரத்தின் மேல் வெற்றி, பொய்யின் மேல் வெற்றி, கடவுளின் மேல் வெற்றி, இச்சையின் கண்களின் இச்சையின் மேல் வெற்றி, ஜீவனத்தின் பெருமையின் மேல் வெற்றி, உலகத்தின் இச்சையின் மேல் வெற்றி, எல்லாவற்றின் மேலும் ஒரு உண்மையான கிறிஸ்தவனுக்கு வெற்றி உண்டு. அல்லேலூயா. இன்றைக்கு நாம் வாசித்த அந்த பகுதியில லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை எடுத்தவர்கள் வாசிங்கள். இவைகளை அவர் சொன்ன பின்பு எருசலேமுக்கு புறப்பட்டு முந்தி நடந்து போனார். கர்த்தருக்குள் அருமையானவர்களே, today we are going to meditate upon the triumphal entry of Jesus Christ into Jerusalem. இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற சத்தியம் என்னவென்றால், இயேசு கிறிஸ்து எருசலேமுக்குள்ளே வெற்றிகரமாய் பிரவேசிக்கிற அந்த பிரவேசத்தை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். எருசலேமுக்குள்ளான வெற்றிகரமான பிரவேசம். இயேசு கிறிஸ்து குருத்தோலைகளை அசைவாட்டுகிற அந்த குழுவினரோடும் மகிழ்ந்து களிகூறுகிற கூட்டத்தினரோடும் மிகுந்த எதிர்பார்ப்புடனும் புடை சூழ எருசலேமுக்குள்ளே பிரவேசிக்கிறார். எங்கிருந்து இயேசு கிறிஸ்து கடந்து வருகிறார் என்றால், எரியோவிலிருந்து எருசலேமுக்கு பயணம் செய்கிறார். அந்த தினத்துல ஒருவேளை நீங்களும் நானும் எருசலேம் பட்டணத்துல இருந்து இந்த பவனியை, இந்த ஊர்வலத்தை நாம் காண வந்திருப்போமானால், இந்த ஊர்வலம் நிச்சயமாக நமக்கு வியப்பை ஊட்டியிருக்கும், ஆச்சரியத்தை ஊட்டியிருக்கும். ஆனால் நாம் பொதுவான கருத்துக்களை பார்க்காமல் விசேஷமான சத்தியங்களை இப்பொழுது நாம் பார்க்க இருக்கிறோம். சகோதரர் இன்பகுமார் அவர்கள் வாசித்த அந்த 28ஆம் வசனத்துல நாம் பார்க்கிறோம், இயேசு என்ன பண்றாரு? வசனத்துல இவைகளை அவர் சொன்ன பின்பு எருசலேமுக்கு புறப்பட்டு முந்தி நடந்து போனார். அல்லேலூயா. இந்த வசனத்தில் நம்ம என்ன பார்க்கிறோம்? இயேசு கிறிஸ்து முந்தி நடந்து போனார். ஏன் இயேசு முந்தி நடந்து போனார்? யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்? அவர்தான் நல்ல மேய்ப்பர். நல்ல மேய்ப்பர் என்ன செய்வான்? ஆடுகளுக்கு முன்பாக நடந்து செல்வார். கர்த்தருடைய பிள்ளையே, உனக்கும் ஒரு நல்ல மேய்ப்பர் இருக்கிறார். அந்த மேய்ப்பர் உன்னை வெற்றிகரமான வாழ்க்கையை உனக்கு கொடுத்து தானே உன்னை நடத்தி செல்கிறார். அல்லேலூயா. ஆகவே நீ என்ன செய்யணும்? உன் வாழ்க்கையில இயேசு கிறிஸ்துவுக்கு முதல் ஸ்தானத்தை கொடுத்து அவரை உன் வாழ்க்கையில முன்னிறுத்து. அவர்தான் உனக்கு நல்ல மேய்ப்பன். நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறார். அல்லேலூயா. ஆகவே இயேசுவை நீ முன்வைத்தால் உனக்கும் வாழ்க்கையில வெற்றி நிச்சயமாக உண்டு. அடுத்தபடியாக நாம் பார்க்கிறோம், வசனம் 28 இருந்து 34 வரைக்கும் நீங்க பார்த்தீங்கன்னா, முதல்ல நாம் கண்டுபிடிக்கிற வேத சத்தியம் என்னன்னு கேட்டீங்கன்னா,
இயேசு கிறிஸ்து மேசியாவாக ஜனங்களுக்கு முன்பாக தன்னை தருகிறார். இயேசுதான் மேசியா. மேசியா என்றால் என்ன அர்த்தம்? அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜா. கர்த்தருடைய பிள்ளையை நாம் பள்ளியில படிக்கும் போது அநேக ராஜாக்களை குறித்து வாசித்திருக்கிறோம். இந்தியாவை ஆட்சி செய்த முகலாய மன்னர்கள், தமிழ்நாட்டை ஆட்சி செய்த பல்லவ மன்னர்கள், சேர சோழ பாண்டியர்களை பற்றி வாசித்திருக்கிறோம். ஆனா இயேசு ராஜா வந்து இந்த ராஜாவை போல ஒரு ராஜா அல்ல. அவர் உன்னுடைய என்னுடைய வாழ்க்கையின் ராஜா. ஆகவே இன்றைக்கு காட்பாடியில் இருக்கிற மக்களுக்கு நாம் செய்ய வேண்டிய பிரதான பணி என்ன? இயேசுவை ராஜாவாக நிக்காட்டு. இயேசுவை வாழ்க்கையின் ராஜாவாக காட்டு. இயேசுடைய வாழ்க்கையில் ராஜாவாக இருக்கிறார். ஆகவே இயேசு கிறிஸ்து அன்றைக்கு தன்னை சுற்றிலும் இருக்கிற பவனி வந்த மக்களுக்கும் எருசலேம் பட்டணத்துக்கும் என்ன காண்பித்தார் என்றால், தான் ஒரு மேசியா. ஏன்னா தேவாதி தேவன் அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக இஸ்ரவேல் மக்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். என்ன வாக்குத்தத்தம்? ஒரு மேசியா நிச்சயமாய் வருவார். ஆகவே இஸ்ரவேல் தேசம் முழுவதும் பழைய ஏற்பாட்டில் மேசியாவை எதிர்நோக்கி இருந்தது. ஏனென்றால் மேசியா யார்? அவர்தான் ராஜா, அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜா. அந்த மேசியா அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜாவுக்கு பெயர் என்ன? கிறிஸ்து. கிறிஸ்து. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே இஸ்ரவேல் மக்கள் என்ன எதிர்பார்த்தாங்கன்னா, நாங்க ரோம அரசாட்சியின் கீழே மிகவும் துன்பப்படுகிறோம், கஷ்டப்படுகிறோம், நெருக்கப்படுகிறோம். எங்களுக்கு தனிப்பட்ட முறையில ஒரு ராஜா தேவை. அவர் வந்து எங்களுக்கு விடுதலை கொடுப்பார், எங்களை விடுதலை செய்வார். இந்த கொடூரமான அரசாட்சியிலிருந்து, இந்த பயங்கரமான அரசாட்சியிலிருந்து எங்களை விடுவிப்பார் என்று எதிர்பார்த்தார். இயேசு கிறிஸ்து இந்த பயணத்தை மேற்கொள்ளும் பொழுது அந்த வாரம் என்ன வாரம் கேட்டீங்கன்னா, பஸ்காவின் வாரம். அல்லேலூயா. பஸ்காவின் வாரம் என்ன? தேவனாகிய கர்த்தர் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொன்னவர் 25 லட்சம் பேரையும் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கி வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானான் தேசத்துக்கு கொண்டு வந்தார். அந்த உண்மையை, அந்த சம்பவத்தை வருஷம் தோறும் யூத மக்கள், முக்கியமாக ஆண்கள், அவர்கள் கொண்டாடுவார்கள். ஆகவே இந்த யாத்திரிகர்கள் கூட்டம் எதற்காக என்று கேட்டீர்களால், இந்த யாத்திரிகர்கள் கூட்டம், இந்த ஜனக்கூட்டம் எதற்காக எருசலேமுக்கு வந்தது என்றால், இந்த பஸ்கா பண்டிகையை கொண்டாடுவதற்காக. அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. இப்ப நம்ம பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்து தம்முடைய சீடர்களோடு கூட எருசலேமை நோக்கி செல்லும் சாலையில நடக்கின்றார். ஆமென், அல்லேலூயா. இப்ப எல்லாரும் இயேசுவை பார்க்கிறாங்க. இயேசுவை எப்படி பார்க்கிறாங்க? இவர் அநேக அற்புதங்களை செய்தவர், குருடருக்கு பார்வை கொடுத்தவர்,
குஷ்டரோகிகளை சுத்தமாக்கினவர், மரித்தோரை உயிரோடு எழுப்பினவர் என்று கூட்டத்தார் நகரத்தார் எல்லாரும் பார்க்கிறாங்க. பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. ஆச்சரியப்படுவது மாத்திரமல்ல, இவர்தான் மேசியாவோ என்று யோசிக்கிறார். கர்த்தருக்கு அருமையானவர்களே, இயேசு தன்னை மேசியாவாக முன்னிறுத்தினார். இயேசு தன்னை மேசியாவாக அந்த ஜனங்களுக்கு தன்னை தருகிறார். இன்றைக்கும் இந்த ஆராதனையில் பங்கு பெறுகிற உனக்கும் இயேசு கிறிஸ்து தன்னை மேசியாவாக தருகிறார் என்பதை நீ அறிந்து கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக நாம் பார்க்கிறோம் 29ஆம் வசனத்துல அவர் ஒலிவ மலை என்னப்பட்ட மலையின் அருகான he approaches from the Mount Olives. ஒலிவ மலையிலிருந்து இயேசு நமக்கு அருகிலே வருகிறார். ஒலிவ மலை ஏன் இந்த வசனத்துல குறிப்பிடப்பட்டிருக்கிறது? எசேக்கியேல் 11ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, கர்த்தருடைய மகிமை நகரத்தின் நடுவிலிருந்து எழும்பி நகரத்துக்கு கிழக்கே இருக்கிற மலையின் மேல் போய் நின்றது. ஆகவே மகிமை நின்ற இடம்தான் எருசலேம், ஒலிவ மலை. எசேக்கியேல் 43ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தையும் 2ஆம் வசனத்தை நீங்க வாசித்து பாருங்க. பின்பு அவர் என்னை கீழ் திசைக்கு எதிர் வாசலாகிய வாசலுக்கு அழைத்து கொண்டு போனார். அதுக்கப்புறம் 2ஆவது வசனத்தை பாருங்க. என்ன பார்க்கிறோம்? இதோ இஸ்ரவேலின் தேவனுடைய மகிமை கீழ் திசையிலிருந்து வந்தது. அவருடைய சத்தம் பெரு வெள்ளத்தின் இறைச்சலை போல இருந்தது. அவருடைய மகிமையினால் பூமி பிரகாசித்தது. ஆகவே இயேசு கிறிஸ்து ஒலிவ மலையிலிருந்து புறப்பட்டார். காரணம் என்ன? ஒலிவ மலைக்கு அருகாமையில வந்தார். காரணம் என்ன? ஒரு காலத்துல எருசலேம் பட்டணத்திலிருந்து புறப்பட்டு வெளியே போன தேவனுடைய மகிமையானது மறுபடியும் எருசலேம் பட்டணத்துக்குள்ள பிரவேசித்தது. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், ஆமென். ஆகவே ஒலிவ மலையிலிருந்து இயேசு எருசலேமை அணுகுகின்றார். ஏன் எருசலேமை அணுகுகின்றார்? எருசலேமுக்கு தேவ மகிமை தேவை. ஆமென். அந்த மகிமை தேவனுடைய மகிமை. அந்த தேவனுடைய மகிமையை கொண்டு வருகிறவர் யாரு? மேசியாவாகிய இயேசு கிறிஸ்து. அவருடைய சத்தம், மேசியாவுடைய சத்தம் எப்படி இருக்கா? பெரு வெள்ளத்தின் இறைச்சல் போல இருந்தது. அது மாத்திரமல்ல, அவருடைய மகிமையினால் எருசலேம் பட்டணம் மாத்திரமல்ல, இந்த காட்பாடியும் பிரகாசிக்கும். அல்லேலூயா. ஆகவே இன்றைக்கு எருசலேம் பட்டணத்துக்கு மாத்திரமல்ல, காட்பாடிக்கு என்ன தேவை? பிரகாசம் தேவை. பிரகாசம் தேவைன்னா அந்த மகிமை திரும்ப காட்பாடிக்கு வரணும். அந்த மகிமை திரும்ப எருசலேம் பட்டணத்துக்கு வரணும். ஆகையினால்தான் மேசியா என்ன பண்றாரு? அந்த ஒலிவ மலையின் அருகில் இருந்து எருசலேமுக்குள்ளே கடந்து வருகிறார். அல்லேலூயா. அடுத்தபடியாக நாம் பார்க்கிறோம், அவர் என்ன செய்தார்? லூக்கா 19ஆம் அதிகாரம் அவர் என்ன பண்றாரு? பெத்பகே பெத்தானியா
உனக்கு சமீபமாய் இருக்கிறார். ஏன் உனக்கு சமீபமாய் இருக்கிறார்? உன்னை சந்திப்பதற்காக, உன்னை சந்திக்க. அவர் யார்? அவர் கொடூரமானவராய் வருகிறாரா? கண்டிப்புள்ளவர்களாய் வருகிறாரா? அவர் உன்னை கொல்ல வருகிறாரா? உன்னை அழிக்க வருகிறாரா? இல்லை. அவர் சமாதானத்தோடு உன்னிடத்தில் வருகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தருக்குள் அருமையானவர்களே, ஒலிவ மலையை பார்த்த நாம் இப்பொழுது நாம் பார்க்கிறோம், அடுத்தபடியாக நாம் பார்க்கிறோம் லூக்கா 19ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை வாசியுங்கள். உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். அதிலே பிரவேசிக்கும் போது மனுஷரில் எவரும் ஒரு காலம் ஏறியாக கழுதைக்குட்டி கட்டியிருக்க காண்பீர்கள். அதை அழுத்துக் கொண்டு வாருங்கள். கர்த்தருக்குள் அருமையானவர்களே, சீஷர்களுக்கு கர்த்தர் ஒரு வேலையை, ஒரு பணியை கொடுக்கிறார். என்ன பணி? உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். அதிலே பிரவேசிக்கும் பொழுது மனுஷரில் ஒருவரும் ஒரு காலம் ஏறியிராத கழுதை குட்டியை கட்டி இருக்க காண்பீர்கள். அதை அவிழ்த்துக் கொண்டு வாருங்கள். கர்த்தருடைய பிள்ளை, நம்ம எல்லாரும் கழுதையா இருக்கும். நீங்க சொல்றீங்க, இப்ப நான் அந்த வார்த்தையை சொன்னா நீங்க யோசிக்கிறீங்க, இரண்டாவது பாஸ்டர் எங்களை பார்த்து கழுதைன்னு சொல்லிட்டாங்க. நான் நிஜமான கழுதையை பற்றி சொல்ற, உருவகமான கழுதையை பற்றி சொல்றேன். கழுதைக்கு நீங்க உருவகமா இருக்கு. இந்த இடத்துல நான் பார்க்கிற சத்தியம் என்னன்னா, இந்த கழுதை எப்படி இருக்குது? கட்டப்பட்ட கழுதையா. இந்த கழுதை எப்படி இருக்குதுங்க? கட்டப்பட்ட கழுதை. ஆகவே நீங்க என்ன பண்ணணும்? கட்டப்பட்ட கழுதையை கண்டுபிடிக்கணும். கழுதையை கட்டி இருக்கிற அந்த காட்சி நமக்கு ஞாபகப்படுத்துகிறது எது? வசனத்துல என்ன வாசிக்கிறோம்? ஆமென், அல்லேலூயா. ஆதியாகமம் 49:10 11 வரைக்கும் நீங்க பார்த்தீங்கன்னா, சமாதான கர்த்தர் வருமளவும் செங்கோல் யூதாவை விட்டு நீங்குவதும் இல்லை, நியாய பிரமாணிக்க அவன் பாதங்களை விட்டு ஒழிவதும் இல்லை, ஜனங்கள் அவரிடத்தில் சேர்வார்கள், அவன் தன் கழுதை குட்டியை திராட்சை செடியிலும் தன் கோழியை கழுதை குட்டியை நற்குல திராட்சை செடியிலும் கட்டுவான். அவன் திராட்சை ரசத்துல தன் வஸ்திரத்தையும் திராட்சை பழங்களில் ரத்தத்துல தன் அங்கேயும் போய்ப்பான். இதனுடைய அர்த்தம் என்ன? கழுதை குட்டிய எதுல கட்டினாங்க? திராட்சை செடியில கட்டினாங்க. திராட்சை செடியை நீங்க பார்த்திருக்கீங்களோ பார்க்கலையோ எனக்கு தெரியல. திராட்சை செடி எப்படிப்பட்டது? திராட்சை செடி மிகுதியை குறிக்கிறது, திரட்சியை குறிக்கிறது. இரண்டாவது, திராட்சை செடி எப்பொழுது எப்படி இருக்கும்? செழிப்பாய். மூன்றாவது, திராட்சை செடி எது குறிக்குது? வளமையை குறிக்கிறது. ஆமென். அப்போ உன்னுடைய வாழ்க்கை எதுல கட்டணும்? திராட்சை செடியில. நீ
ஒன்னா இருக்கிற நீ மிகுதியா, வளமை இல்லாமல் இருக்கிற நீ வளமையாகும், செழிப்பில்லாத நீ செழிப்பாய் மாறும். நீ எங்க கட்டப்பட்டிருக்கணும்? திராட்சை செடியில கட்டணும். திராட்சை செடி எப்படிப்பட்டது? அது எளிதில் முறியக்கூடியது, எளிதில் உடையக்கூடியது. ஆனா ஆண்டவர் என்ன பண்றாரு? திராட்சை செடியை மிருகங்களை கட்டுவதற்கு அவர்கள் பயன்படுத்தினார். அல்லேலூயா. திராட்சை செடி மிருகங்களை கட்டுவதற்கு பயன்படுகிறது. காரணம் என்ன? பலவீனமான திராட்சை செடி, உடையக்கூடிய திராட்சை செடி, முறியக்கூடிய திராட்சை செடி இப்ப எங்க நாட்டப்பட்டிருக்குது? வாக்குத்தத்தம் பண்ணின செழிப்பான தேசத்துல இந்த திராட்சை செடி நாட்டப்பட்டு இருப்பதனால இந்த திராட்சை செடி என்ன செய்து பலமுள்ளதா மாறுது. பலமுள்ளதா மாறினபடினால்தான் இந்த திராட்சை செடியில கழுதை குட்டியை என்ன பண்ணுவாங்க? கட்டுவார்கள். கழுதையை பாருங்க, கழுதை எப்படிப்பட்டது? பாரத்தை சுமக்கிற பொதுவான மிருகம். ஆனா இந்த கழுதை யாருக்கு தேவை? இயேசுவுக்கு தேவை. அல்லேலூயா. காரணம் என்ன? காட்பாடியில் இருக்கிற மக்கள் எதன் மேல கழுதை, எதன் மேல இயேசுவை பார்க்கிறாங்க? கழுதையின் மேல பார்க்கிறாங்க. கழுதையின் மேல இயேசுவை காட்பாடியில் இருக்கிற மக்கள் பார்க்கும் பொழுது என்ன புரிந்து கொள்கிறார்கள்? இந்த கழுதையானது எதற்கு அடையாளமாக இருக்கிறது? சமாதானத்துக்கும் தாழ்மைக்கும். இந்த கழுதை எதற்கு அடையாளமா இருக்கிறது? சமாதானத்திற்கும் தாழ்மைக்கும். இந்த கழுதை யுத்தத்திற்கு எதிரானது. அல்லேலூயா. ஆண்டவர் இன்றைக்கு உனக்கு கொடுக்கிற செய்தி என்ன? உன்னுடைய வாழ்க்கையில சமாதானம் இல்லை. உன் வாழ்க்கையில என்ன? சமாதானம் இல்லை. உனக்கு என்ன தேவை? மேசியாவுடைய ஆளுகை தேவை. மேசியாவுடைய ஆளுகை உனக்கு என்ன கொடுக்கும்? உனக்கு சமாதானம் உள்ள ஆளுகையை கொடுக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ இந்த திராட்சை செடி எப்பொழுது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துல நாட்டப்பட்டிருந்தோ அப்போ இந்த திராட்சை செடி எப்படி மாறுது? நற்குல திராட்சை செடியாய் மாறுது. எப்படி மாறுதுங்க? நற்குல திராட்சை செடியா மாறுது. காரணம் என்னன்னா இந்த திராட்சை செடி நடப்பட்ட தேசம் பரிபூர்ணமான தேசம். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. இந்த தேசம் நேர்த்தியான தேசம். ஆகவே இந்த நற்குல திராட்சை செடி இதைதான் தேவன் தெரிந்தெடுக்கிறார். என்ன காரணம்? இந்த திராட்சை செடி இனிமேல் உன்னுடைய வாழ்க்கையில உன்னுடைய யுகம், உன்னுடைய நாட்கள், உன்னுடைய ஆயுசு நாட்கள் எல்லாம் மேசியாவின் ஆளுகைக்கு கீழே இருக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, வஸ்திரத்தை என்ன பண்ணு? வஸ்திரம் என்ன சொல்லுது? வஸ்திரம் திராட்சை செடியில தோய்க்கப்பட்ட வஸ்திரம். அது எதை காட்டுது? உனக்கு இன்னைக்கு என்ன? சந்தோஷம் என்ன? உனக்கு என்ன? செழிப்பு இல்ல.
தோய்க்கப்பட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே இந்த திராட்சை ரசம் எதை காட்டுது? யூதர்களுக்கு இந்த திராட்சை ரசம் இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம். இந்த ரத்தம் என்ன பண்ணுது? உன்னை சுத்திகரித்து உன்னுடைய வாழ்க்கையில சந்தோஷத்தை கொண்டு வருகிறது. இந்த திராட்சை ரசம் உன்னை சுத்திகரித்து உன்னுடைய வாழ்க்கையில சந்தோஷத்தை கொண்டு வரும். நீ எங்க வேணா போ, உலகத்துல எங்க வேணா போ, உனக்கு சந்தோஷம் கிடைக்காது. ஏன்னா பணத்தினால உனக்கு சந்தோஷம் வராது, பதவியினால உனக்கு சந்தோஷம் வராது. நான் பணக்கார நாட்டிலே இருந்திருக்கிறேன், ஆனா அங்க இருக்கிறவன் சந்தோஷத்தை இன்னொரு நாட்டுக்கு போறான். ஆனா கர்த்தருடைய பிள்ளையே, உன்னுடைய வஸ்திரம் திராட்சை ரசத்துல துவைக்கப்பட வேண்டும். உன்னுடைய வாழ்க்கை சுத்திகரிக்கப்பட வேண்டும். உனக்கு நிலையான சந்தோஷம், நித்தியமான சந்தோஷம் வேணும். அதனால்தான் இந்த கழுதையினுடைய கழுதை குறித்து தீர்க்க தரிசனத்தை யாக்கோபு யூதாவை குறித்து சொல்லும் பொழுது என்ன சொல்லுகிறார்? இந்த வஸ்திரம் திராட்சை ரசத்துல தோய்க்கப்பட்ட வஸ்திரம். அல்லேலூயா. இந்த திராட்சை ரசம் உனக்காக பலியிடப்பட்ட இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம். ஆமென், அல்லேலூயா. ஆகவே கர்த்தருடைய அருமையானவர்களே, இந்த கழுதை குட்டி ஒருவரும் ஏறியிராத குட்டி, ஒருவரும் ஏறியிராத கழுதை குட்டி. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த கழுதை குட்டி புனிதமான கழுதை குட்டி. இந்த கழுதை குட்டியை எதற்காக பயன்படுத்த போறாங்க? ராஜரீக பயன்பாட்டிற்கு பயன்படுத்த போறாங்க. இந்த கழுதை குறித்த மிக உயரிய நோக்கம் இயேசு கிறிஸ்துவுக்கு உண்டு. இந்த கழுதை யாருமே ஏறி இராத கழுதை, தேவனுக்கென்று பிரித்து வைக்கப்பட்ட கழுதை குட்டி. அல்லேலூயா. இன்றைக்கு இந்த ஆலயத்தில் உட்கார்ந்திருக்கிற அருமையான சகோதரனே, நீ புனிதமான நோக்கத்துக்காக ஆண்டவர் உன்னை இந்த சபையில வைத்திருக்கிறார். காரணம் என்ன? நீ தேவனுக்கென்று பிரித்து வைக்கப்பட்டவன். உன்னுடைய பணி என்ன? இயேசுவை சுமந்து கொண்டு காட்பாடி முழுவதும் செல்ல வேண்டும். அதற்காக தான் கர்த்தர் உன்னை காட்பாடியில் வைத்திருக்கிறார். வாழ்நாளையெல்லாம் வீணாளா வருத்தத்தோடு கழிப்பதும் ஏன்? வாழ்நாளையெல்லாம் வீணாளாய் வருத்தத்தோடு கழிப்பதும் ஏன்? வந்தவர் பாதம் சரணடைந்தார், வாழ்வித்து உன்னை சேர்த்துக் கொள்வார். வருவார் கருணம் இதுவே அழைக்கிறாரே. வந்த ஆண்டவர் இயேசு வண்டை. இந்த கழுதை குட்டியை என்ன பண்றாங்க? இயேசுவிடத்துல கொண்டு வர்றாங்க. ஏன்னா இந்த கழுதை குட்டி யாருக்கு வேணும்? இயேசு. வசனம் 35 என்ன வாசிக்கிறோம்? அதை இயேசுவிடத்துல கொண்டு வந்து தங்கள் வஸ்திரங்களை அதன் மேல போட்டு இயேசுவை அதன் மேல ஏற்றினார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். இந்த கழுதை குட்டியின் மேல என்ன செய்யறாங்க? வஸ்திரங்களை போடுறாங்க. வஸ்திரங்களை போட்ட பிற்பாடுதான் இயேசு என்ன பண்றாரு? அதன் மேல ஏறி உட்கார்ந்து சவாரி செய்வதற்கு
ஆயத்தமாக. ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு கழுத மேல ஏறுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஏறினவனெல்லாம் ராஜா இல்ல. கழுத மேல ஏறி உட்கார்ந்தவெல்லாம் எங்க வீட்டுக்கு கூட கழுத நிறைய வந்திருக்கு. காரணம் என்னன்னா, நாங்க வேலூர்ல இருக்கும்போது எங்களுக்கு துணி துவைக்கிறதுக்கு, துணியை அயன் பண்றதுக்கு ஒரு மண்ணான் வருவார். அவர் ஒரு கழுதையை கூட்டு வருவார். அந்த கழுத மேல அவரே உட்கார்ந்து வருவார். ஆனா அவர் கழுத மேல உட்கார்ந்ததுனால அவர் ராஜாவா மாறினார். ஆனா இயேசு கிறிஸ்து கழுதை மேல ஏறி உட்கார்ந்த உடனே ஜனங்கள் எல்லாரும் அவரை பின்பற்ற ஆரம்பித்தார்கள். பற்றினது மாத்திரமல்ல, பவனியாக, குழுவாக, ஊர்வலமாக அவரை பின்தொடர்ந்து எருசலேமுக்குள்ளே வந்தார். அல்லேலூயா. ஆமென். ஆகவே யார் கழுதையின் மேல ஏறி உட்கார்ந்த உடனே கூட்டம் அவரை பின்பற்றணும். பின்பற்றுவது மாத்திரமல்ல, அவரை பின்தொடர்ந்து பவனியாக அந்த கழுதைக்கு பின்னால, இயேசு பின்னால வரும்போதுதான் கழுதை மேல உட்கார்ந்து இருக்கிறவன் யாரா மாறுறாரு? ராஜாவா. அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்க வீட்டுல போய் வாசித்து பாருங்க. எனக்கு டைம் இல்ல. 1 ராஜாக்கள் 1ஆம் அதிகாரம் 38 இருந்து 40 வரைக்கும் வாசித்து பார்த்தீங்கன்னா, சாலமோன் தாவீதின் கோவேறு கழுதையின் மேல் ஏற்றி தைல கொம்பை கூடாரத்திலிருந்து எடுத்துக்கொண்டு போய் சாலமோனை அபிஷேகம் பண்ணினான். பின்பு எக்காலம் ஊதி, ராஜாவாகிய சாலமோன் வாழ்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க? ஜனங்கள் எல்லாரும் சாலமோனுக்கு பிறகாக புறப்பட்டு போனார்கள். சாலமோனின் பவனி இயேசு கிறிஸ்துவினுடைய வெற்றி பவனிக்கு முன்னோட்டமாய் காணப்பட்டது. அல்லேலூயா. அல்லேலூயா. அடுத்தபடியாக நம்ம பார்க்கிறோம், இயேசு குதிரையின் மேல ஏறார். எதன் மேல ஏறாங்க? கழுதையின் மேல. அவன் ஒரு அரசன் குதிரையின் மேல் ஏறி பட்டணத்துக்குள்ள பிரவேசித்தான்னா அதனுடைய அர்த்தம் என்னன்னா, அவன் ராணுவத்துல அவன் யுத்தம் செய்த பொழுது அவனுடைய ராணுவம் வெற்றி அடைந்ததற்கு அடையாளமாக, முத்திரையாக அவன் என்ன பண்றான்? குதிரையின் மேல் உட்கார்ந்து பட்டணத்துக்குள்ள பிரவேசிப்பான். ஆனா கழுதை குட்டியானது குடிமக்களின் விழாக்களுக்காக, குடிமக்களின் சந்தர்ப்பங்களுக்காக பயன்படுத்துகிற ஒரு சாதுவான மிருகம். ஆமென். அல்லேலூயா. இயேசு குதிரைக்கு பதிலாக கழுதையை ஏன் தேர்ந்தெடுத்தார்? அவர் எருசலேமில் இருக்கிற மக்களுக்கு சொல்றாரு, உங்க ஊரினுடைய பெயர், உங்களுடைய பட்டணத்தின் பெயர் சமாதானத்தின் நகரம். ஆனா உங்களுக்கு என்ன இல்லை? சமாதானமே இல்லை. ஆகவே நான் யார் தெரியுமா? நான் தான் சமாதானத்துக்கு காரணர். நான் யார் தெரியுமா? நான் தான் சமாதான பிரபு. ஆகவே நான் என்ன பண்றேன்? நான் ராஜாவாக உங்களிடத்துல வரேன். எருசலேம் மக்களிடத்துல எப்படி வரேன்? சமாதானத்தோட வருகிறேன். உங்களை ரோம அரசாங்கத்தை கவிழ்த்து போடாத இயேசு எருசலேமுக்குள்ளே நுழைஞ்சாரு. எருசலேமில் இருக்கிற மக்களுக்கு சமாதானத்தை கூட. அல்லேலூயா. அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, நீங்க வீட்டுல போய் வாசித்து பாருங்க. சகரியா 9:9 வாசித்து பாருங்க. அதுல போட்டிருக்குது, ஒரு தீர்க்க தரிசனத்தை பார்ப்போம்.
சகரியா 9:9 வாசிக்கிற சீயோன் குமாரத்தியே மிகவும் களிகூரு, எருசலேம் குமாரத்தியே கெம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் நீதி உள்ளவர், ரட்சிக்கிறவரும், தாழ்மை உள்ளவரும், கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறிவருமாயிருக்கிறார். அல்லேலூயா. இந்த வசனம் ஒரு தீர்க்க தரிசன வசனம். அப்ப இயேசு ஏன் கழுதையின் மேல சவாரி பண்ணாரு? இந்த தீர்க்க தரிசன வசனம் சகரியாவின் மூலமா 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் நிறைவேறும். ஆகவே இயேசு கழுதையின் மேல ஏன் வந்தார்னா, ராஜாவாய் தன்னை காண்பிக்கிறதுக்கு மாத்திரமல்ல, சமாதானத்தை கூற மாத்திரமல்ல. இயேசு ஏன் கழுதையின் மேல் வந்தார்னா, இதற்கு முன்பாக சகரியா தீர்க்கதரிசியினால் சொல்லப்பட்ட அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறும். கர்த்தருடைய பிள்ளை, உன்னுடைய வாழ்க்கைக்கு கர்த்தர் அநேக தீர்க்க தரிசனங்களை இந்த தீர்க்க தரிசன புஸ்தகத்துல வச்சிருக்கிறார். ஏன் வச்சிருக்கிறார்னா, உன்னுடைய எருசலேம் மக்களுடைய வாழ்க்கையில இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறுவது போல இன்றைக்கு காட்பாடில் இருக்கிற உன்னுடைய வாழ்க்கையிலும் இந்த தீர்க்க தரிசன வசனங்கள் எல்லாம் நிறைவேறும். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? ஒரு கையை உயர்த்தி ஒரு அல்லே சொல்லுவாரா? அல்லேலூயா. வசனம் 36 பாருங்க. லூக்கா 19:36 வாசிக்கும் பொழுது அதுல நம்ம பார்க்கிறோம். அப்பொழுது பாருங்க, இயேசு கிறிஸ்து கழுதையின் மேல சவாரி பண்ணி போகும்போது தரையின் மேல அந்த பாதையில அவங்க என்ன பண்ணாங்க? வஸ்திரங்களை விரித்தார்கள். ஆமென். லூக்கா குருத்தோலைகளை அசைத்தார்கள் அப்படின்னு சொன்னார். அவர் என்ன சொன்னாரு? தங்கள் வஸ்திரங்களை விரித்தனர் என்று கூறுகிறார். இதை செய்யறவர் யார் தெரியுங்களா? லூக்கா சுவிசேஷகர் மாத்திரமே. மற்ற மத்தேயு, மார்க்கு, யோவான்ல பாத்தீங்கன்னா அவங்க குருத்தோலைகளை அசைத்தார்கள் அப்படின்னு போட்டோம். அதான் நான் முதல்ல உங்களுக்கு சொன்னேன், நல்ல வேளை உங்க கையில குருத்தோலை இல்லை, இருந்தீங்கன்னா என்ன கூட குத்திட்டு இருப்பீங்க. ஆகினால நல்ல வேளைக்கு உங்க கையில இருந்து குருத்தோலை இல்லை, ஆனா வஸ்திரம் இருந்துச்சு. அந்த வஸ்திரத்தை அவங்க என்ன பண்ணாங்க? விரித்தார்கள். ஆமென். கர்த்தருடைய பிள்ளை, உன்னை நோக்கி இயேசு ராஜா வரும் பொழுது நீ அவருக்கு என்ன மரியாதை செய்ய? யெகூ ராஜாவா ஆன பொழுது 2 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். யெகூவை எலிசா தீர்க்கன் அரசனாக அபிஷேகித்த பொழுது தீவிரமாய் அவரவர் தங்கள் வஸ்திரங்களை படிகளின் உயரத்தில் கீழே விரித்து எக்காலம் ஊதி யெகூ ராஜாவானான் என்று அறிவித்தார். கர்த்தருடைய பிள்ளை, ராஜாவுக்கு, இயேசு ராஜாவுக்கு காட்பாடியில் இருக்கிற ஜனமே, காட்பாடியில் இருக்கிற ரேடியன் சபையே, நீ எந்த விதத்துல ராஜாவுக்கு மரியாதை செய்ய போகிறாய்? உனக்கு ரத்தத்திலே தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தை கர்த்தர் கொடுத்தாரே, நீதியின் சால்வையை கர்த்தர் கொடுத்தாரே, ரட்சிப்பின் வஸ்திரத்தை கர்த்தர் கொடுத்தாரே, அதை கொண்டு ராஜாவை நீ மரியாதை செய்வாய். அல்லேலூயா. ஆகவே அவர்கள் ஏன் வஸ்திரத்தை விரித்தார்கள் என்றால், நாங்கள் எங்களை உம்முடைய ஆளுகைக்கு சமர்ப்பிக்கிறோம். எங்களுடைய உடைமைகள், எங்களுடைய உரிமைகள் எல்லாமே உமக்குரியது. வஸ்திரத்தை ஏன் அவங்க சமர்ப்பித்தாங்கன்னா, முதல்ல
இரண்டாவது, எங்களுடைய உடைமைகள் எல்லாம் இயேசு ராஜாவுக்கே சொந்தம். எங்களுடைய உரிமைகள் எல்லாம் இயேசு ராஜாவுக்கே சொந்தம். ஆகவே எங்களுடையது என்னுடையது என்று சொல்வதற்கு இந்த உலகத்தில் ஒன்றுமில்லை, எல்லாமே இயேசு. ஃபாதர் பெர்மான்ஸ் பாடினார் இல்லையா, எல்லாமே இயேசு, என் இயேசு, என் இயேசு, இயேசு, இயேசு. அந்த நிலைமைக்கு நீ வருவாய். நீ உன்னுடைய பிடிச்சு வச்சிருக்கிறியா? எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவுக்காக விட்டு கொடுப்பதற்கு நீ ஆயத்தமா இருக்கிறாயா? இப்பொழுது 37ஆம் வசனம் 38ஆம் வசனத்தை வாசிங்க. மக்கள் கொண்டாட்டத்துல துதியுடன் மிகுந்த சத்தமிட்டனர் என்று நாம் பார்த்தோம். ஏன்னா இயேசு கிறிஸ்துவ பார்த்த உடனே சீஷர்கள் எல்லாரும் என்ன பண்ணாங்க? அவரை பின்பற்றுகிறவர்கள் எல்லாரும் இயேசு தன்னுடைய வாழ்க்கையில செய்த சகல அற்புதங்களை குறித்து சந்தோஷப்பட்டு அவங்க என்ன பண்ணாங்க? உரத்த சத்தத்தோடு, மிகுந்த சத்தத்தோடு அவங்க என்ன பண்ணாங்க? 118ஆம் சங்கீதத்துல 24ஆம் வசனத்திலிருந்து 26ஆம் வசனம் வரைக்கும் இருக்கிற அந்த துதியை, அந்த துதியின் சத்தத்தை, அந்த வார்த்தைகளை, அந்த சங்கீதத்தையே அவர்கள் உரத்த சத்தத்தோடு அவர்கள் களி கூர்ந்து முழக்க விட்டார். அல்லேலூயா. அவங்க என்ன சொன்னாங்க? இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம். அது மாத்திரமல்ல, கர்த்தாவே ரட்சியும், கர்த்தாவே காரியத்தை வாய்க்க பண்ணும். அடுத்தது என்ன சத்தப்பட்டாங்க? பூமியிலே சமாதானம், பரலோகத்துல சமாதானம். கர்த்தருக்கு அருமையானவர்களே, உன்னுடைய துதியின் சத்தம் எந்த அளவுக்கு இருக்குது? இந்த சபையில நீங்க வந்த பிற்பாடு உங்களுடைய வாழ்க்கையில இயேசு அற்புதங்களை செய்திருக்கிறாரா இல்லையா? செய்திருக்கிறாரா இல்லையா? செய்திருக்கிறார். செய்திருக்கிறார் சொல்றவங்களா கையை வைத்து செய்திருக்கிறார் அப்படின்னு சொல்லுவாங்க. செய்திருக்கிறார். செய்த கர்த்தருக்கு ஞாயிற்றுக்கிழமை தோறும் இந்த ஜனங்களை போல நீங்க என்ன செய்யணும்? இந்த 13ஆம் தேதி கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இந்த நாளிலே நாங்கள் மூஞ்சை தொங்க வைத்துக் கொண்டு சோகமா உட்கார மாட்டோம். நாங்க எப்படி உட்கார்வோம்? பூனை மாதிரி இருக்க மாட்டோம், எலி மாதிரி இருக்க மாட்டோம், சிறுத்தை மாதிரியே இருக்க மாட்டோம். நாங்க எப்படி இருப்போம்? களி கூர்ந்து மகிழ்வோம். அல்லேலூயா. ஆமென். காரணம் என்னன்னா, இவர் எனக்கு ராஜா. இவர் இந்த ராஜா என்னுடைய வாழ்க்கையில செய்த அற்புதத்திற்காக நான் என்ன பண்ணுவேன்? ஸ்தோத்திரங்களை எடுப்பேன். அது மாத்திரமல்ல, எனக்கு பூமியில என்ன இருக்குது? சமாதானத்தை கற்றுக் கொடுத்தார். பரலோகத்தில் இருக்கிற பரிசுத்தவான்களுக்கு என்ன உண்டு? சமாதானம் உண்டு. அல்லேலூயா. ஆகவே இந்த துதியின் சத்தத்தை ஜனங்க ஏன் செலுத்தினாங்கன்னா, இவர்தான் எங்களுடைய வாழ்க்கையின் மேசியா, இவர்தான் ராஜா. கர்த்தருடைய பிள்ளையே, இந்த ஆலயத்துக்கு வந்து நீ ஊமையா இருக்கிறாயா?
ஊமையா இருந்தினா இன்னும் இயேசுவை ராஜாவாக நீ கண்டு கொள்ளல. மேசியாவை ராஜாவாக நீ என்ன செய்யல, ஏற்றுக்கொள்ளல. ஏற்றுக்கொண்டாயானால் நீ அமைதலாய் இருக்க முடியாது. ஆண்டவர் என்ன சொன்னாரு, நீ கூப்பிடலன்னா இந்த கல்லுகள் கூப்பிடும். அவன் இன்றைக்கு வாயை கெட்டியா முடி வச்சிருக்கிறீங்களே, இந்த வாயை உண்டாக்குறது யார்? இந்த நாவை உண்டாக்குறது யார்? இந்த தொண்டையை யார் கொடுத்தது? கர்த்தர் கொடுத்தது. அல்லேலூயா. ஆகவே கர்த்தருடைய அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்து வெற்றிகரமான பிரவேசத்தின் போது அவர் என்ன பண்ணாரு? மேசியாவாக தன்னை சமர்ப்பித்தார். இப்ப வாசிங்க 39ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது கூட்டத்தில் இருந்த பரிசேயர் சிலர் அவரை நோக்கி, போதகரே, உம்முடைய சீஷரை அதட்டும் என்றார்கள். அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, இவர்கள் பேசாமல் இருந்தால் கல்களை கூப்பிடும் என்று உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். கர்த்தருக்குள் அருமையானவர்களே, பரிசேயர்களுக்கு நல்லா தெரியும் இயேசுதான் மேசியா, அவர்தான் ராஜான்னு நல்லா தெரியும். ஆனா ஜனங்க அவரை ராஜாவாக அங்கீகரிக்க கூடாது, ஒத்துக்கொள்ளக்கூடாதுன்னு சொல்லி அவங்க என்ன பண்ணாங்க? இயேசுவை அதட்டும் என்று சொன்னாங்க. கர்த்தருடைய பிள்ளையே, நீ என்னைக்கு இயேசுவை ராஜாவாக கண்டு கொண்டாயோ அன்றைக்கு உனக்கு எதிராக யாராவது வந்து நீ இயேசுவை ராஜாவா சொல்லாத அப்படின்னு சொன்னா நீ சும்மா இருப்பியா? இருக்க மாட்ட. காரணம் என்னன்னா, கண்டு கொண்டே ஒரு புதையல், பெற்றுக்கொண்டே ஒரு பொக்கிஷம். இயேசுதான் என் ரட்சகர், இயேசுதான் என் ராஜா. ஆகவே இயேசுவை ராஜான்னு சொல்ல ஏற்றுக்கொண்ட நீ ஒருபோதும் வாயை மூடிவிட்டு இந்த ஆலயத்தில் உட்கார முடியாது. உட்கார்ந்தீங்கன்னா இன்னும் ராஜாவா உன்னுடைய வாழ்க்கையில இயேசுவை நீ அனுமதிக்கிறேன்னு அர்த்தம். இன்னைக்கு புரிஞ்சுக்கிட்டியா? புரிந்து கொண்ட சத்தியத்தை இன்னைக்கு நீ ராஜாவை ஏற்றுக்கொள். உனக்கு பரிசேயன் ஒருவன் வருவான், அவன் சொல்லுவான், இயேசுவே நீங்க அதட்டுங்க அப்படின்னு. இயேசு பரிசேயன் சொல்வாரு, ராஜாவாய் கண்டுகொண்ட இந்த ரேடியன்ட் சபை மக்கள் உம்மை துதிக்காமல் இருக்க மாட்டார்கள், நிச்சயமாய் உம்மை துதிப்பார்கள். அல்லேலூயா. Glory to Jesus. கர்த்தருக்குள் அருமையானவர்களே, நீ இந்த ஆலயத்தில் இயேசுவே உம்மை துதிக்கிறேன், அப்பா பிதாவே உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன்னு சொல்லும் போது உடனடியா உன் காதுல கேட்கும். என்ன கேட்கும்? இயேசு கிறிஸ்து மக்களுடைய துதியை எப்படி ஏற்றுக்கொண்டாரோ, எப்படி அங்கீகரித்தாரோ, அதே மாதிரி ஆராதனை வேளையில நீ கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது, கர்த்தரை துதிக்கும் பொழுது, கர்த்தருக்கு மகிமையை கொடுக்கும் போது எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து 100க்கு 100 ஏற்றுக்கொள்வார் என்கிற சத்தியம் உனக்கு தெரியுமா? அவர் ஏற்றுக்கொள்வார். பிரதர் இன்பகுமார் சொல்வார், எல்லாத்தையும் துதிக்கணும். ஆனா நான் பார்த்துட்டே இருப்பேன், ஒரு வாய் கூட அது எப்படிதான் நீங்க இருக்கிறீங்க? குதூகலம், கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தில். ஆனந்தம், ஆனந்தமே. சொல்லுங்க, ஆனந்தம் ஆனந்தமே என் நண்பரின் வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாலம். அல்லேலூயா. நீங்க எப்படி இருக்கணும்? இந்த கூட்டத்தார போல நீங்க இருக்கணும். பரிசை எனக்கு எதிர்ப்பு தெரிவிச்சா கூட
செய்வேன்? இன்னும் அதிகமாக கர்த்தரை நோக்கி நான் என்ன பண்ணுவேன்? கூப்பிடுவேன். இப்ப சீஷர்களால என்ன செய்ய முடியல? அமைதியா இருக்க முடியல. அல்லேலூயா, ஆமென். இப்போ கல்லுகள் கூப்பிடுறதுக்கு ஆயத்தமா இருக்குது. கல்லுகள் கூப்பிடுறதுக்கு ஆயத்தமா இருப்பதனால சீஷர்களால் அமைதியா இருப்பது கூடாத காரியம். சீஷர்கள் அமைதியாக இருப்பதும் கூடாத காரியம். ஏனென்றால் மேசியா அவர்களுக்கு முன்பாக இருக்கிறார். உனக்கு முன்பாக அதே மேசியா இருப்பாரானால் நீ கல்லு கூப்பிடுறதுக்கு முன்னால நீ கூப்பிடுவ. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், இந்த கல்லுகள் கூப்பிடும். கல்லுகள் துதி சத்தத்தை என்ன செய்யும்? எழுப்பும். காரணம் என்ன? இயேசு ஒருவரே துதிக்கு பார்த்தவர். அதை நாம் அவருக்கு கொடுக்காவிட்டால் தேவன் இன்னொரு வகையை கண்டுபிடிப்பார். கர்த்தருடைய பிள்ளை, நீ ஆண்டவரை இந்த ஆலயத்துல மாத்திரல்ல, வீட்டுல கர்த்தரை துதிக்கிறியா? பாஸ்டர், நான் துதிக்கல, ஆனா வேற ஒரு காரியத்தை செய்யறேன். என்ன காரியத்தை செய்யறேன்னா, நான் காலையில எழுப்பதே கிடையாது. எப்ப எழுந்திருக்கிறேன்னா, எப்போ சேவல் கூவி அதுக்கப்புறம் அலார சத்தம் காதல சத்தம் போட்ட உடனே அதுக்கப்புறம் எழுப்புவேன். எழுப்புன உடனே நான் செய்யற காரியம் என்னன்னா, முதலைய போல வாயாவே. முதல்ல பார்த்திருக்கிறீங்களா? முதல்ல வாய் எப்படி விரிக்கும்? அப்படியே. ஏன் முதலே போல இருக்கிறேன்னா, அவ்வளோ பெரிய கோட்டுவா எனக்கு போறோம். துதி செலுத்துறது இல்லையா? இல்ல, கோட்டுவாதான். இந்த மாதிரி நீங்க இருக்கிறீங்களா? பாஸ்டர் என்னதான் சொல்றாரு அப்படின்னு நீங்க யோசிக்கிறீங்களா? இல்ல. இன்னைக்கு அநேக கிறிஸ்தவ குடும்பங்கள் அப்படிதான் இருக்கு. கிறிஸ்தவ குடும்பம்னா துதி செலுத்துற குடும்பம். அல்லேலூயா, ஆமென். ஆகவே கர்த்தருடைய அருமையானவர்களே, 3 காரியங்களை சொல்லி முடிச்சிடுறேன். முதல்ல நீங்க செய்ய வேண்டிய முதல் காரியம் என்னன்னா, இயேசு கிறிஸ்துவே மேசியா என்று விசுவாசியுங்கள். அல்லேலூயா. இரண்டாவது என்ன பண்ணுங்கன்னா, ராஜாவாக அவரை சேவியுங்கள். மூன்றாவது, அவருடைய துதிகளை பிரகடனப்படுத்துங்கள். 3 காரியத்தை செய்வீங்களா? முதல்ல இயேசுவை மேசியாவாக ஏற்றுக்கொள்ளுங்கள். இரண்டாவது, ராஜாவாக அவரை சேவியுங்கள். மூன்றாவது, அவருடைய துதிகளை பிரகடனப்படுத்துங்கள். கர்த்தருடைய பிள்ளையே, இந்த செய்தியை கேட்டவுடனே நீங்க தீர்மானம் எடுத்திருக்கீங்க. அப்படியே எழுந்திருச்சு நில்லுப்பா. எல்லாரும் அப்படியே நிறுவா. சொல்லுங்க. இயேசுவே, உம்மை மேசியாவாக விசுவாசிக்கிறேன். ஆமென். நீர்தான் என் வாழ்க்கையின் ராஜா. நீரே கிறிஸ்து. அப்பா பிதாவே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, உம்மை ராஜாவாக நான் சேவிப்பேன். நீர் ஒருவரே என்னுடைய ராஜா. உம்முடைய துதிகளை பிரகடனப்படுத்துவேன்.
ஓயாமல் உம்மை துதித்துக் கொண்டே இருப்பேன். அல்லேலூயா. இந்த தீர்மானத்தை இன்றைக்கு நான் செய்கிறேன். என்றைக்கும் நான் கைவிட மாட்டேன். அல்லேலூயா. ஆமென். இப்பொழுது நாம் 3ஆம் பாடலை பாடுவோம். அந்த பாடலை பாடும்